ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ இருந்துச்சு, தென் எவ்வளோ கேஷ் அவுட்ஃப்ளோ இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைன் பண்ணுவோம். ஸோ இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா, என்ன சோர்ஸஸில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது, அதை நம்ம என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைன் பண்ணுவோம். ஸோ கேஷ் ஃப்ளோஸ் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், செகண்ட் ஒன் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், தேர்ட் ஒன் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் ரெகுலர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். அதாவது என்னென்ன ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஒரு பிஸ்னஸோட ஆப்ரேஷனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஜென்ரலாக நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்டர் பண்ணுறோமோ அது எல்லாமே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, cash receipt from sale of goods and render the services, then cash receipts from royalty, fees, commission, other revenues, then cash payment to supplier of goods and services, cash payment to and on behalf of employees, cash receipts and payments of an insurance enterprises, cash payments or refund of income tax. ஸோ இந்த மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ இன்கம்ஸ் வந்து நம்மளுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். அடுத்தது இதே பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, நம்ம ஒரு லாங் டேர்ம் அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லைனா சேல் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ வருதோ அதுதான் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம கேஷு அண்ட் தென் கரண்ட் அசட்ஸில் ஏதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை அது ஏதாவது டிஸ்போசல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வராது. ஒன்லி லாங் டேர்ம் அசட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ இப்போ கேஷ் பேமெண்ட்ஸ் டு அக்வயரிங் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், கேஷ் ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் டிஸ்போசல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், cash payments to acquire shares, warrants or debt instruments, cash receipts from disposal of shares, warrants or debt instruments, cash advance and loans payments to third parties, cash receipts from repayment of advance and loans made to third parties. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, ஓனர்ஸ் கேபிட்டல்லையோ இல்லை கம்பெனியோட பாரோயிங்ஸ்லையும் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஓனர்ஸ் கேபிட்டல் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் வந்து இஷ்யூ பண்ணுறது இல்லை ரெடீம் பண்ணுறது, தென் பாரோயிங்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லைனா பாரோயிங்ஸ் வந்து நம்ம ரீபே பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கேஷ் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் அதர் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேஷ் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், லோன்ஸ், பாண்ட்ஸ், கேஷ் ரீபேமெண்ட்ஸ் ஆஃப் அமௌண்ட்ஸ் பாரோட் சச் ஆஸ் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர், பாண்ட்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இதெல்லாம் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்கான ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு கொஷின்லேயே நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் லாஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நான் கேஷ் ஐட்டம்ஸ். ஸோ நான் கேஷ் ஐட்டம்ஸில் டிப்ரிசியேஷன், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணணும். நான் கேஷ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே. அடுத்து இதை ஆட் பண்ணோம்னா வரது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கரண்ட் அசட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்ப கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருக்கும், அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிலையும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து கரண்ட் அசட்ஸில் நம்ம கேஷை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா கரண்ட் அசட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போது இதில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா வருது கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பெய்ட், டைரக்ட் டேக்ஸ் பெய்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வரது தான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட், சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட், பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ், டிவிடெண்ட் ரிசீவ்லாம் வரும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வரது நம்மளுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா,
ஷேர் கேபிட்டல் பாரோயிங்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் லாங் டேர்ம் பாரோயிங்ஸு, பேமெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், டிவிடெண்ட் பெய்டு, இது மட்டும்தான் வரும். இப்போ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வருது நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வரும். ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா நெட் இன்க்ரீஸ், இதே மைனஸில் வந்துச்சுன்னா நெட் டிக்ரீஸு. ஸோ இதில் வந்து நம்ம ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்டும் க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் குப்தா புக்கில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். Raj Limited has a profit of Rs 17,50,000 for the year ended 31st March 2018 after considering the following: depreciation on building Rs 1,30,000, depreciation on plant and machinery Rs 40,000, goodwill written off Rs 25,000, loss on sale of machinery 9,000. Following was the position of current assets and current liabilities of the company as on 31st March 2017 and 31st March 2018. Stock, bills receivable, cash, creditors, outstanding salary, bills payable. Calculate cash flow from operating activities. ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, குட்வில் ரிட்டன் ஆஃப், லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி இருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் கொஷனில் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் அப்படின்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 17,50,000. இதோட நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நான் கேஷ் ஐட்டம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் கேஷ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் 1,30,000, depreciation on plant and machinery 40,000, goodwill written off 25,000, loss on sale of machinery 9,000. இப்போ இதை வந்து நம்ம நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் வந்து 19,54,000 வருது. அடுத்தது இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் சேஞ்சஸ் இன் கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸோட இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை நம்ம போடணும். ஸோ இப்போ கரண்ட் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து 2017க்கும் 18க்கும் கம்பேர் பண்ணோன்னா 18ல் வந்து அதிகமாக இருக்குது அமௌண்ட்டு. 2017ல் 70,000 இருக்குது, 2018ல் பார்த்தீங்கன்னா 87,000 இருக்குது, 17,000 அதிகமாக இருக்குது. ஸோ 17,000 அதிகமாக இருக்குது அப்படின்னா 17,000 அமௌண்ட் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அது வந்து இன்க்ரீஸ் இன் ஸ்டாக்கு. ஸோ கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ. ஏன் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா நம்ம கேஷ் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் 17,000, அப்போ கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை நம்ம வந்து நெகட்டிவ் மைனஸில் ப்ராக்கெட்டில் காமிக்கணும். அடுத்து இதே வந்து கரண்ட் அசட் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ப்ளஸில் வரும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா 2017ல் 67,000 இருக்குது, இதே 2018ல் 58,000 இருக்குது. அதாவது 9,000 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 9,000 கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போது கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ப்ளஸில் காமிக்கணும். அடுத்தது கேஷ் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா 68,000 77,000. அப்போ கிரெடிட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் அது வந்து கேஷ் இன்ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அதுவும் நம்ம வந்து ப்ளஸில் தான் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம 3,000 அவுட்ஸ்டாண்டிங் சேலரி பே பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகிருக்கிறதுனால அதை நம்ம வந்து ப்ராக்கெட்டில் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா 43,000 29,000. அப்போ என்னென்னா 14,000 நம்ம பில்ஸ் பேயபிள் வந்து பே பண்ணியிருக்கோம், கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் வந்து காமிக்கணும். ஸோ இதில் வந்து இந்த சேஞ்சஸ் இன் கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி நீங்கள் போடுறப்ப அசட் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும் கேஷ் இன்ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அசட் இன்க்ரீஸ் ஆகி லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கேஷ் அவுட்ஃப்ளோ. இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸோட இந்த கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டியோட இன்க்ரீஸ் டிக்ரீஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா 19,38,000 வருது. ஸோ இது என்ன நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சேஞ்சஸ் இன் கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பெய்டு டைரக்ட் டேக்ஸ் பெய்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஏதாவது லெஸ் பண்ணோம்னா வரதான் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஆனால் இந்த சம்மில் இன்ட்ரெஸ்ட் பெய்டோ இல்லை டேக்ஸ் பெய்டோ நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. அதனால் நம்ம டைரெக்டாக வந்து நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் போட்டு எவ்வளோனா 19,38,000. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். calculate cash flow from operating activities from the following information: bills receivable, debtors, outstanding expenses, creditors, accrued income, bills payable, profit and loss account. ஸோ இதுலேயும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா நம்மளுக்கு நான் கேஷ் ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதாவது டிப்ரிசியேஷன், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் அந்த மாதிரி எந்த ஐட்டமும் கொடுக்கல.
அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு 2016க்கு 1,00,000, 17க்கு 3,60,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே போடுறப்ப இன்க்ரீஸ் இன் தி பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஏன்னா 16 கம்பேர் பண்ணுறப்ப 17ல் அதிகமாக தான் இருக்குது, அதனால இன்க்ரீஸ் இன் தி பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 3,60,000 மைனஸ் 1,00,000 போட்டிங்கன்னா 2,60,000. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் சேஞ்சஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ அப்படின்னா 5,000. நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் பார்த்திங்கன்னா 1,80,000 இருக்குது. ஸோ டெட்டாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டிக்ரீஸ் இன் டெட்டாஸ் வந்து 1,00,000 மைனஸ் 80,000 போட்டோன்னா 20,000. நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,600, 2,000 இருக்குது. ஸோ இதுவும் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் இன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 400. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் 50,000, 40,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டிக்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ் 10,000. அடுத்தது அக்ரூட் இன்கம் 12,000, 14,000. ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் அக்ரூட் இன்கம் 2,000. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் 80,000, 50,000 டிக்ரீஸ் இன் பில்ஸ் பேயபிள் 30,000. ஸோ இதில் வந்து அசட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ. மற்றபடி அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ. ஏன்னா அசட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கேஷை ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான் அசட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க கேஷை பே பண்ணோம்னா மட்டும்தான் லைபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போ இதை வந்து நீங்கள் நெட் ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நெட் cash flow from operating activities 2,33,400. Next, third sum. From the following information, calculate cash flow from investing activities. First, plant and machinery in the beginning of the year net rupees 5 lakh. Plant and machinery at the end of the year net rupees 6 lakh. Depreciation charged on plant and machinery rupees 30,000. Plant and machinery having book value of rupees 15,000 was sold for rupees 12,000. So இந்த சம்மில் வந்து cash flow from investing activities மட்டும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்னாலே நம்ம ஃபிக்ஸ்டு அசட்டை சேல் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும்தான் வரும். இதில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் தென் எவ்வளோக்கு சேல் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட்டில் பிளான்ட் அண்ட் மிஷினரிங்கிறது அசட். அப்போ அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும். 2 பேலன்ஸ் ப்ராட் அண்ட் 5 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு வரும். பை டிப்ரிசியேஷன் 30,000. அதே மாதிரி சேல் கொடுத்துருக்காங்க. பை கேஷ் சேல்ஸ் வந்து 12,000. சேல் பண்ணது 12,000க்கு. அந்த மிஷினரியோட ஆக்சுவல் புக் வேல்யூ என்னென்னா 15,000. ஸோ இப்போது அந்த 15,000 ஒர்த்துள்ள மிஷினரியை நம்ம 12,000க்கு சேல் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு லாஸ் வந்திருக்கு எவ்வளோனா 3,000. ஸோ அப்போ அந்த லாஸும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு தான் வரும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 3,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரியோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன் 6 lakh. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு டெபிட் சைட் பேலன்ஸின் ஃபிகர் வருது 1,45,000. இது என்னென்னா பர்ச்சேஸ், அந்த இயரில் நம்ம அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ண மிஷினரி. ஸோ 2 கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோனா 1,45,000. ஸோ இப்படி ஒரு அசட்டுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டிப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் அந்த இயரில் ஏதாவது அடிஷ்னல் பர்ச்சேஸ் இருக்கா இல்லை சேல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஃபஸ்ட்டு வந்து சேல் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ சேல் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரினா நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ ஆயிருக்கு 12,000. அடுத்தது நம்ம லெஜரில் ஃபைன் பண்ண பேலன்ஸ் இன் ஃபிகர் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோனா 1,45,000. இங்கே வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. அப்போ அதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் காமிக்கணும். இப்போ இந்த ரெண்டு மட்டும்தான், இந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா 1,33,000 வருது. இது என்னென்னா நெட் கேஷ் யூஸ்டு இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதே இது ப்ளஸில் வந்துச்சுன்னா நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு போடுவோம். பட் ஆனால் இங்கே மைனஸில் வந்திருக்கு, அதாவது ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோன்னா மைனஸ் ஃபிகரில் வந்திருக்கு. அப்போ வந்து என்னென்னா நெட் கேஷ் யூஸ்டு இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளோவோட அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. Next, fourth sum. From the following information, calculate cash flow from financing activities. Share capital 10% debentures, securities premium. Additional information, interest paid on debentures rupees 20,000. ஸோ இதில் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்க்கான கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் பாருங்கள். 2013 2,50,000 இருக்குது, 2014 4 lakh இருக்குது. ஸோ அப்போ வந்து நெட் இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அப்போ இன்க்ரீஸ் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் 2,50,000 4 lakh லெஸ் பண்ணிங்கன்னா 1,50,000 வரும். ஸோ இது வந்து கேஷ் இன்ஃப்ளோ. அடுத்தது 10% டிபெஞ்சர்ஸ் 2013 2 lakh, 2014 1,50,000 இருக்குது. அப்போ 50,000 என்னென்னா ரெடீம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரிடம்ஷன் ஆஃப் 10% டிபெஞ்சர்ஸ் 50,000. இது வந்து நம்மளுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 25,000 40,000 இருக்குது. அப்போ ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் 15,000 கேஷ் இன்ஃப்ளோ ஆயிருக்கு.
இருக்குது. நெக்ஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டிபெஞ்சர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம போடணும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் பெய்டு எவ்வளோனா 20,000 கேஷ் அவுட்ஃப்ளோ. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் 95,000 வருது. இப்போ 5th சம் பாருங்கள். From the following summarized balance sheet of ABC Limited, calculate cash flow from operating activities. Share capital, general reserve 8% debentures, creditors, bills payable, profit and loss account, assets la plant and machinery, investment, stock, debtors, cash, prepaid expenses. ஸோ இதில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இங்கேயும் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட்டில் வந்து இன்க்ரீஸிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோனா 10,000 மைனஸ் 16,000 போட்டோன்னா 6,000. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு இதில் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல. ஆனால் இன்டைரக்டாக பார்த்திங்கன்னா டிபெஞ்சர்ஸ் 8% கொடுத்துருக்காங்க. அந்த 8% டிபெஞ்சர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அப்போ 1 lakhக்கு 8% போட்டோன்னா 8,000. அடுத்தது ஷேர் கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கரண்ட் அசெட்ஸில் போட்டுருவோம். ஸோ அப்போ இந்த ஜென்ரல் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இருக்குது 10,000. அது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு அந்த 10,000 போடணும். இந்த ரெண்டும் வந்து நம்மளுக்கு நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் போடணும். இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். இப்போ இதை வந்து நம்ம நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் வந்து 24,000. இதில் அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் சேஞ்சஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக். ஸோ ஸ்டாக் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் இன் ஸ்டாக் 50,000 மைனஸ் 40,000, 10,000 கேஷ் இன்ஃப்ளோ. அடுத்தது டேட்டாஸ் வந்து 30,000 40,000. அப்போ இன்க்ரீஸ் இன் டேட்டாஸ் 10,000 கேஷ் அவுட்ஃப்ளோ. நெக்ஸ்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 15,000 மைனஸ் 14,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கேஷ் இன்ஃப்ளோ. நெக்ஸ்ட் லைபிலிட்டிஸில் கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா 40,000 50,000. ஸோ இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ் 10,000 கேஷ் இன்ஃப்ளோ. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிளில் பார்த்தீங்கன்னா 10,000 12,000. அப்போ இன்க்ரீஸ் இன் பில்ஸ் பேயபிள் 2,000 கேஷ் இன்ஃப்ளோ. இப்போ இதை வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து 37,000 வருது. ஸோ இதில் வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி கேஷ் இன்ஃப்ளோ கேஷ் அவுட்ஃப்ளோ இதை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செப்பரேட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இது எல்லாமே ஒரே சம்முக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.